உறவை மெதுவாக கெடுக்கும் 6 பழக்கங்கள். அதிகமாக எதிர்பார்ப்பது. உறவு ஆரம்பிக்கும்போது எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் மெதுவாக எதிர்பார்ப்பு அதிகரிக்க தொடங்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையின் தொடக்கம். நாம் அதை கவனிக்க வேண்டும். அவர் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர் என்னை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது நடக்காத போது மனம் காயப்படும். அதுதான் உறவை மெதுவாக கெடுக்கும். அன்பு இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் இருக்கக்கூடாது. ஆனால் எதிர்பார்ப்பு வந்துவிட்டால் கட்டுப்பாடு வரும். கட்டுப்பாடு வந்தால் சுதந்திரம் போகும். சுதந்திரம் போனால் உறவு உடையும். நாம் ஒருவரை முழுமையாக நம்மை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனித்துவம் கொண்டவர்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிக எதிர்பார்ப்பு வந்தால் சிறிய தவறும் பெரியதாக தெரியும். சின்ன விஷயத்திலும் மனம் பாதிக்கப்படும். அது தினசரி சண்டையாக மாறும். அதுதான் ஆபத்து. ஒருவர் நம்மை நேசிக்கிறார் என்றார். அவர் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது நியாயமல்ல. அது உறவுக்கு அழுத்தம் தரும். எதிர்பார்ப்பு அதிகமானால் மகிழ்ச்சி குறையும். ஏனெனில் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் மட்டுமே இருக்கும். அது மனதை சோர்வடைய செய்யும். அது உறவை பாதிக்கும். நாம் கொடுப்பதை விட அதிகம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அன்பு கணக்கல்ல, அது உணர்வு. அதை நாம் மறக்கிறோம். சில நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசுகிறோம். அதிகமாக விளக்கம் கேட்கிறோம். அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும். அது உறவை கெடுக்கும். எதிர்பார்ப்பை குறைத்தால் உறவு லேசாகும். மனம் அமைதியாக இருக்கும். அன்பு இயல்பாக இருக்கும். அதுதான் ஆரோக்கிய உறவு. 2. பேசாமல் இருப்பது. உறவுகளில் மிகப்பெரிய பிரச்சனை பேசாமல் இருப்பது. சில விஷயங்களை உள்ளுக்குள் வைத்துக் கொள்கிறோம். பேச வேண்டாம் என்று நினைக்கிறோம். அதுதான் தூரத்தை உருவாக்கும் ஆரம்பம். சின்ன சின்ன மன வருத்தங்களை நாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று விடுவோம். ஆனால் அந்த விஷயங்கள் சேர்ந்து பெரிய சுவராகும். பின்னர் பேசவே முடியாது. பேச்சு இல்லாத உறவு மெதுவாக குளிர்ந்து போகும். அன்பு இருந்தாலும் வெளிப்படாது. மனம் உள்ளுக்குள் நிரம்பிவிடும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். நாம் நினைப்பது என்னவென்றால் அவர் தானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் யாராலும் மனதை படிக்க முடியாது. அதை நாம் புரிய வேண்டும். பேசாததால் குழப்பங்கள் அதிகமாகும். சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறும். அது உறவில் மீண்டும் குழப்பத்தை உருவாக்கும். அதுதான் பிரிவு தொடக்கம். ஒருவரிடம் பேசாமல் இருந்தால் அவர் நம்மை தவறாக புரிந்து கொள்வார். அந்த தவறான புரிதல் வளர்ந்துவிடும். பின்னர் சரி செய்ய கடினமாகும். நாம் அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லா இடத்திலும் அமைதி நல்லதல்ல. சில இடங்களில் பேசுவது முக்கியம். அது உறவை காப்பாற்றும். உணர்வுகளை சொல்லாமல் வைத்தால் மன அழுத்தம் வரும். அது உறவின் மீது தாக்கம் ஏற்படுத்தும். மெதுவாக தூரம் அதிகரிக்கும். அதை நாம் கவனிக்க வேண்டும். பேச்சு இல்லாத உறவு உயிரில்லாதது போல இருக்கும். அது வெளியிலிருந்து சரியாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள் வெறுமை இருக்கும். அதுதான் உண்மை நிலை. நீங்கள் பேசாமல் இருப்பது ஒரு தீர்வு அல்ல. பேசுவதுதான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதை புரிந்து கொண்டால் உறவு காப்பாற்றப்படும். அது மிக முக்கியமான பாடம். 3. நம்பிக்கையின்மை மற்றும் சந்தேகம். உறவின் அடித்தளம் நம்பிக்கைதான். நம்பிக்கை இல்லையெனில் உறவு நிலைக்காது. சந்தேகம் மெதுவாக உள்ளே வரும். அது உறவை உடைக்க ஆரம்பிக்கும். சின்ன விஷயங்களிலும் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அவர் என்ன செய்கிறார் என்ற எண்ணம் வரும். அது மனதை சோர்வடைய செய்யும். அமைதி குறையும். நாம் ஒருவரை முழுமையாக நம்ப முடியாத போது எப்போதும் மனதில் பயம் இருக்கும். அந்த பயம் உறவை அழுத்தம் செய்கிறது. அது இயல்பை கெடுக்கும். சந்தேகம் அதிகமானால் கேள்விகள் அதிகரிக்கும். கேள்விகள் அதிகமானால் சண்டைகள் வரும். சண்டைகள் அதிகமானால் தூரம் வரும். அதுதான் மெதுவான பிரிவு. ஒருவரை தொடர்ந்து சோதிக்க முயற்சிப்பது அவரை நேசிப்பது அல்ல. அது நம்பிக்கையின்மையின் அறிகுறி. அதை நாம் புரிய வேண்டும். நாம் நினைப்பது என்னவென்றால் அவர் மாறிவிடுவார் என்பதே. ஆனால் சில நேரங்களில் நாம் தான் மாறுகிறோம். நம் சந்தேகம்தான் காரணம். நம்பிக்கை இல்லாத உறவு அமைதியாக இருக்காது. எப்போதும் குழப்பத்தில் இருக்கும். சின்ன விஷயத்திலும் பிரச்சனை வரும்.
அது உறவை கெடுக்கும். சந்தேகம் வந்தால் நாம் உண்மையை பார்க்க மறுக்கிறோம். நாம் நம்முடைய கற்பனையை நம்ப ஆரம்பிக்கிறோம். அது பெரிய தவறு. அதனால் உறவு பாதிக்கப்படும். ஒருவரை நம்பாமல் இருந்தால் அவரும் மெதுவாக தூரம் போவார். அந்த தூரம் வளர்ந்துவிடும். பின்னர் திரும்ப முடியாது. உறவை காப்பாற்ற வேண்டுமென்றால் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். சந்தேகத்தை குறைக்க வேண்டும். அதுதான் உறவின் வலிமை. 4. அதிக உரிமை உணர்வும் கட்டுப்படுத்தும் பழக்கமும். உறவில் அன்பு இருக்க வேண்டும். ஆனால் அந்த அன்பு உரிமையாக மாறக்கூடாது. உரிமை அதிகமானால் கட்டுப்பாடு உருவாகும். அது உறவை மெதுவாக கெடுக்கும். நாம் நேசிப்பவரை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறோம். அவர் எங்கு செல்கிறார் என்று அறிய வேண்டும் என்று நினைக்கிறோம். அது அன்பாக தோன்றலாம், ஆனால் அது அழுத்தமாக மாறும். சிறு விஷயத்திலும் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறோம். எங்கே சென்றாய், யாருடன் பேசினாய் என்று தொடர்ந்து கேட்கிறோம். அது உறவுக்கு சுதந்திரம் இல்லாமல் செய்கிறது. மெதுவாக தூரம் உருவாகும். அன்பு என்பது சுதந்திரத்தை கொடுப்பது. ஆனால் உரிமை உணர்வு அதை பறிக்கிறது. அதனால் மனம் சோர்வடைகிறது. உறவு பலவீனமாகிறது. நாம் பயத்தால் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். அவர் நம்மை விட்டு போய்விடுவாரோ என்ற பயம் வருகிறது. அந்த பயம்தான் அதிக கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. அது உறவை கெடுக்கும். ஒருவரை அதிகமாக பிடித்து கொள்வது அன்பு அல்ல, அது பற்றுதல் மட்டுமே. பற்றுதல் அதிகமானால் வலி வரும். அது உறவை சிக்கலாக்கும். நம்பிக்கை இருந்தால் கட்டுப்பாடு தேவையில்லை. ஆனால் நம்பிக்கை குறைந்தால் கட்டுப்பாடு அதிகரிக்கும். அது உறவின் சமநிலையை குலைக்கும். அதை கவனிக்க வேண்டும். நாம் நினைப்பது என்னவென்றால் அவரை அதிகமாக கவனித்தால் உறவு நிலைக்கும் என்று. ஆனால் அதிக கவனிப்பு சில நேரங்களில் சுமையாகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். உறவு நீடிக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் இடைவெளி வேண்டும். அந்த இடைவெளியே மரியாதை. அது உறவை பாதுகாக்கும். 5. பொய் பேசுதல் மற்றும் மறைத்தல். உறவில் உண்மை மிக முக்கியமானது. உண்மை இல்லையெனில் நம்பிக்கை உருவாகாது. நம்பிக்கை இல்லையெனில் உறவு நிலைக்காது. அது மெதுவாக உடையும். சில நேரங்களில் சிறிய பொய்கள் கூட பிரச்சனையாகும். அவை ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும், ஆனால் பின்னர் பெரிய சந்தேகமாக மாறும். அதுதான் ஆபத்து. ஒருவர் தொடர்ந்து உண்மையை மறைத்தால் மற்றவர் மனதில் சந்தேகம் உருவாகும். அந்த சந்தேகம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது உறவை கெடுக்கும். பொய் பேசுவது உறவை காப்பாற்றாது. அது தற்காலிகமாக பிரச்சனையை மட்டும் மறைக்கும். ஆனால் உண்மை வெளியில் வந்தால் அது இன்னும் பெரிய காயமாகும். நாம் நினைப்பது என்னவென்றால் சொல்லாமல் விட்டால் பிரச்சனை இல்லை என்று. ஆனால் உண்மை மறைப்பு பிரச்சனையை அதிகரிக்கும். அது மன அழுத்தத்தை உருவாக்கும். உண்மை பேசும் உறவு வலிமையானது. அதில் பயம் குறைவாக இருக்கும். மரியாதை அதிகமாக இருக்கும். அது உறவை பாதுகாக்கும். உறவை நீடிக்க வேண்டுமென்றால் சிறிய உண்மைகளையும் மறைக்கக்கூடாது. திறந்த மனம் இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான உறவு. 6. கவனமின்மை மற்றும் அக்கறை குறைதல். உறவில் அக்கறை மிக முக்கியமானது. அது இல்லையெனில் உறவு மெதுவாக குளிர்ந்துவிடும். மனிதர்கள் கவனிக்கப்பட விரும்புகிறார்கள். அது இயல்பு உணர்வு. சில நேரங்களில் சிறிய கவனக்குறைவுகள் கூட வலியை தரும். ஒரு செய்திக்கு பதில் இல்லாதது கூட மனதை பாதிக்கும். அது அக்கறை இல்லாதது போல தோன்றும். அதுதான் பிரச்சனையின் தொடக்கம். நாம் நினைப்பது என்னவென்றால் அவர் புரிந்து கொள்வார் என்பதே. ஆனால் கவனிப்பு இல்லையெனில் புரிதல் குறையும். அது உறவை பாதிக்கும். அக்கறை குறைந்தால் தொடர்பு குறையும். தொடர்பு குறைந்தால் தூரம் அதிகரிக்கும். அந்த தூரம் மெதுவாக வளர்ந்துவிடும். அது கவனிக்கப்படாது. நாம் பிஸியாக இருக்கிறோம் என்று காரணம் சொல்வோம். ஆனால் உண்மை அக்கறை இருந்தால் நேரம் கிடைக்கும். அதை நாம் புரிய வேண்டும். அது முக்கியமான உண்மை. சிறிய கவனம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு வார்த்தை கூட மனதை மகிழ்விக்கும். அந்த கவனம் உறவை காப்பாற்றும். அது வலிமை வாய்ந்தது. உறவை காப்பாற்ற வேண்டுமென்றால் அக்கறையை குறைக்கக்கூடாது. அதை தொடர்ந்து காட்ட வேண்டும். அது உறவின் உயிர். இறுதியாக ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். உறவை கெடுப்பது மனிதர்கள் அல்ல, பழக்கங்கள்தான். அதை மாற்றினால் உறவு வாழும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.